அரசியலுக்கு வயது கிடையாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. கட்சி பிரச்சினை குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் விளக்கம். யாருடன் கூட்டணி என்பது 2 அல்லது 3 மாதங்களில் தெரிந்துவிடும். மாநில கட்சி அல்லது தேசிய கட்சியுடன் கூட்டணி அமையும் என்றும் ராமதாஸ் விளக்கம். பிரதமர் மோடி தமக்கு நல்ல நண்பர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அமித்ஷாவை இதுவரை சந்தித்ததில்லை என்றும் விளக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். அமித்ஷா வருகையை ஒட்டி கோவில் முழுவதும் பலத்த பாதுகாப்பு, பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய அமித்ஷா. தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் நிலவுகிறதா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. மதுரையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் முக்கிய ஆலோசனை. மாலையில் பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்திற்கும் ஏற்பாடு. முதலமைச்சர் மீதுள்ள அச்சம் காரணமாக அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வருகிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 10ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகல் கனவு காணுகிறார். அதிமுக திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக தமது வாக்கு வங்கியை பாஜகவிடம் இழந்து வருவதாக திருமாவளவன் விமர்சனம். பாஜக பலமடைவது அதிமுகவுக்கு தான் ஆபத்து என்றும் எச்சரிக்கை. திருச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு. விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்று உறுதியானதால் மரணம். தஞ்சை பெரிய கோவில் சீரமைப்பு பணிக்கு வழங்கிய 4 கோடியே 80 லட்சம் ரூபாயை வட்டியுடன் திருப்பித் தர வேண்டும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்காத தொல்லியல் துறைக்கு மாநகராட்சி நிர்வாகம் கடிதம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் பழமை வாய்ந்த உத்தமநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். 100 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம். செங்கல்பட்டு அருகே ஏரி மண்ணை சட்டவிரோதமாக வாங்கி குவித்த திமுக பெண் கவுன்சிலர் கைது. ஏரி மண்ணை முறைகேடாக விற்பனை செய்தவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தல்.
கோவையில் சாகுபடி செய்யப்பட்ட 500 டன் சின்ன வெங்காயம் தேக்கம். பெருநஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. வார விடுமுறையில் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பூங்காவில் மலர்களை ரசித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். நாமக்கல் அருகே விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியிலிருந்து சாலையில் கொட்டிய சமையல் எண்ணெய். குடங்களில் சமையல் எண்ணெயை பிடித்து சென்ற பொதுமக்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம். வேலூர் தீர்த்தகிரி மலை மீது உள்ள உலகின் 3வது உயரமான முருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழா. 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவி பக்தர்களுக்கு புனித நீர் தெளிப்பு. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே பேக்கரி ஊழியரை போலீசார் தாக்கியதால் அதிர்ச்சி. கடையை மூடுவதாக கூறிய பின்னரும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியீடு. ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்க்களம் செய்த காளையால் பரபரப்பு. சாலையில் தாறுமாறாக ஓடிய காளையை கயிறு கட்டி இழுத்து சென்ற பொதுமக்கள். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6119 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 113.89 அடியாக உயர்வு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சாலையில் உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சம். குடியிருப்பு பகுதிகளில் அச்சுறுத்தும் கரடியை அடர் வனத்திற்குள் விரட்ட கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 24 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். இந்தியாவில் புதிதாக 391 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 5755 பேர் பாதிப்பு. இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு. நடப்பாண்டில் இதுவரை 59 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்ததாக தகவல். கேரள மாநிலம் இடுக்கி தூவல் அருவியில் செல்ஃபி மோகத்தில் பாறை இடுக்கில் சிக்கிக்கொண்ட தமிழக இளைஞர். பொதுமக்கள் கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்ட காட்சிகள் வெளியீடு. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவை தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குகிறது. பிரதமர் மோடியை G7 மாநாட்டிற்கு அழைத்தது குறித்து கனடா பிரதமர் விளக்கம்.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக மக்கள் போராட்டம். பல இடங்களில் வன்முறை வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. கொலம்பியாவில் அதிபர் வேட்பாளர் மீது துப்பாக்கி சூடு. பிரச்சார களத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம். ஜனநாயக கட்சியினரை ஆதரித்தால் கடுமையான பின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அதிபர் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 75 பேர் உயிரிழப்பு. குடியிருப்பு இடிபாடுகளில் தோண்ட கிடைத்த உடல்கள். பிரெஞ்சு ஓபன் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அல்காரஸ், ஜானிக் சின்னர் பலப்பரீட்சை.